ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அச்சு மஸ்லும் நிகழ்ச்சி வழங்குவதற்காக அனுப்பிரியா டிசவுசா நான். இன்றைய விருந்தினராக ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். சார், நாள்தோறும் செய்திகளுக்கு, பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் இன்றைக்கி எந்தெந்த செய்திகள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். முதல் செய்தியாக அமமுகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நேற்று நடைபெற்றிருக்கு. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதுவும் இல்லாமல் ட்விட்டரில் ஹாப்பி பர்த்டே அமமுக அப்படின்ற விஷயங்களும் பகிரப்பட்டு வந்தது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல சிறிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? இல்லை, முதற்கட்டமாக அமமுகவுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கட்சியை நிறுவி அதை ஒரு ரெண்டு வருட காலம் நடத்த இயக்க வேண்டும் என்றால் அது பெரிய ஒரு சாதனையாக தான் நான் கருதுகிறேன். அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த சாதனை பார்த்திங்கன்னா, இந்த அரசாங்கம் முற்றிலுமாக அமமுகவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு அரசாங்கம். மத்திய அரசாங்கம் தினகரன் குறிப்பாக அமமுக பொதுவாக இப்போ எதிராக இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கான எங்கே அணுகினாலும் அதற்கு நெகட்டிவாகத்தான் பதில் வருகின்ற ஒரு இடத்துல தான் அமமுக இருந்தது. துப்பி சின்னத்திலிருந்து ஆரம்பித்து, குக்கர் சின்னத்திலிருந்து ஆரம்பித்து, இப்போ அந்த சின்னம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ எலெக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ பந்தாடி கொண்டிருக்கிற மாட்டி அங்கேயும் இங்கேயும் அந்த பந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 2 வருட காலம் நீட்டித்து போகிறதுன்றது நிச்சயமாக ஒரு சாதனையாக தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுலையோ இல்லை ப்ரெஸ்ஸை தனியாக பார்க்குறதுலையோ ஒருபோதும் ஒரு கூச்சம் காட்டாத ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக டிடிவி தினகரன் தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி எப்பாச்சும் ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஆமாம், மக்களுடைய மத்தியிலையும் இது ரொம்ப கூல் ஹெட்டடாக ஹேண்டில் பண்ணுறாரு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட எந்தவித பதட்டமும் இல்லாமல் எல்லா செய்திகளுக்கும் பதிலளிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பெருமையாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாம், எந்த கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது, இல்லைன்னா ஒரு சிரிச்சிருவார். அதே நேரத்தில் ஏதோ இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம், பிரேமலதா தன்னுடைய கட்சிக்காரரை கூட்டி வைத்து கொண்டு அந்த ரூம்லேயே நிறைய கட்சிக்காரன் இருக்கான். இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவன் கிளாப் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் பத்திரிகையாளரை உட்கார வைக்கும்போது அது ஏதோ ஒரு இன்டிமிடேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் மாதிரி வருது. அந்த மாதிரி இல்லாமல் தினகரன் கூட அஃப்கோர்ஸ் அவருடைய கட்சியில் ஒரு வெற்றிவேலோ தங்கத்தமிழ் செல்வனோ இல்லை என்றால் இந்த மாதிரியான நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். பட் அவங்களை தவிர ஏதோ கட்சிக்காரனை கூட்டி அது பத்திரிகையாளரை மிரட்டுற அந்த துணி கிடையாது. இந்த மாதிரியான அந்த இன்செக்யூரிட்டி கிடையாது. பேசிக்காக பலருக்கும் அந்த இன்செக்யூரிட்டி இருக்குது. சிறிய கட்சிகளானாலும் சரி, பெரிய கட்சிகளானாலும் சரி, எல்லாருக்கும் அந்த தலைவர்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அது இல்லாமல் இப்போ ப்ரெஸ்ஸை பார்க்குற மிக மிக கம்மியான ஆளுகள் தான் இருக்காங்க. அது சிபிஎம் சிபிஐ கட்சிகள் இருக்காங்க, திருமாவளவன் இருக்கிறாரு, கனிமொழி இருக்காங்க. இந்த மாதிரியான கம்மியான ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த இடத்துல இன்றைக்கி டிடிவி தினகரன் நிச்சயமாக வந்திருக்கிறார். பத்திரிகையாளரை பொறுத்தவரை எந்த ஒரு பதிலுக்கும் தயங்காமல் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல கட்சி எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுங்கிற அந்த பெரும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. 21 பேர் தன்னை நம்பி, எம்எல்ஏக்கள் தன்னை நம்பி வருகிறார்கள். அந்த 21 பேரில் ஒரே ஒருத்தர் தான் இது மட்டும் விட்டு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி மட்டும்தான் போயிருக்காரு. பாக்கி எல்லாமே இன்னும் கூட இருக்காங்க. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ளாலே டவுட் இருக்கலாம், எம்எல்ஏஸ்க்கு டவுட் இருக்கலாம். இருந்தால் கூட இன்னமும் டிடிவி தினகரனை நம்பி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது டிடிவி தினகரனுடைய இன்னும் ஒரு ஈர்ப்பு சக்தி. இல்லை என்றால் இவரை நம்பி வருகின்றவர்கள் இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சனால தான் இருக்காங்க. இல்லைன்னா அரசியல்வாதிகள் இருக்க மாட்டாங்க. கூட இருக்கிற அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு குழி தோண்டி புதைக்கிறவங்களே. அது திமுகலையும் பார்த்துருக்கோம், அதிமுகலையும் பார்த்துருக்கோம். திமுகவில் இருந்து எத்தனை பேர் அதிமுகவுக்கு போயிருக்காங்க, அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்க, மறுபடியும் திருப்பி அதிமுகவுக்கு போயிருக்காங்க, மறுபடியும் திருப்பி திமுகவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு வாடிக்கையாக இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு அதிகாரமும் இல்லாமல் மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சரி, கோர்ட்டானாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வெற்றி இல்லாத ஒரு டிடிவி தினகரனை இவர்கள் கூட இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஃப்யூச்சர் காட்டுறதுனால தான் அவங்க இருக்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன். அதை தாண்டி நிச்சயமாக அந்த ஆர்கே நகர் தேர்தலினுடைய வெற்றி தான் ஒரு பெரிய ஒரு ஷார்ட் இந்த வருது அமமுகவுக்கு. அதிலிருந்து தான் கட்சியுடைய வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இந்த 18 தொகுதிகளானாலும் சரி, சட்டமன்ற தொகுதிகள் நடக்கின்ற இடைத்தேர்தலானாலும் சரி, இல்லை 39 தொகுதிகளுக்கு நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி, இதில் கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் தினகரன் இருக்கிறார். முடிந்தால் ஒரு 2வது ஸ்தானத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 கான்ஸ்டியூன்சிகளுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. அது அமைந்தால் நிச்சயமாக இது ஒரு பெரும் கட்சியாக வளரும் என்று நான் கருதுகிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதாவது அதிமுக வளர வேண்டும் என்றால், இல்லை என்றால் அதிமுக தன்னுடைய கட்சியை அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் தினகரனும் அதிமுகவும் ஒன்றிணைந்தால் தான் அது முடியும்.
இல்லை என்றால் அது சாத்தியக்கூறே கிடையாது என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அது வந்து அதிமுக ஏன் விளங்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் வந்து இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக, எடப்பாடியின் அதிமுக, ஓபிஎஸ்ஸின் அதிமுக வந்து ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபி மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு ஏனோ இந்த டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது நரேந்திர மோடியினுடைய படம் வந்து அதிமுகவினுடைய ஆஃபீஸில் வந்து அவர்கள் வந்து ஏதோ பெருசாக அதிமுகவினுடைய தலைவராக அவர்களை சித்தரிக்கின்ற போது, நரேந்திர மோடியை வந்து டேடி என்று அழைக்கின்ற போது, இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டன் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அந்த அதிமுக தொண்டன், ரெட்டைலைக்கு பழக்கப்பட்ட அதிமுக தொண்டன் நிச்சயமாக திமுகவுக்கு செல்ல மாட்டான். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு தான் பார்ப்பான். அடுத்த ஆப்ஷனாக தென்படுகிறது தினகரன் தான் என்று நான் கருதுகிறேன். அதான் நேற்று கூட வந்து நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தடைகளை தகர்த்த அமமுக அப்படின்னு கூட ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களில் எல்லாமே போயிட்டு இருந்தது. அந்த வகையில் இன்னொரு விஷயமும் அவர் பேசியிருக்காரு. இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த விஷயத்தை அரசியலாக்க விரும்பவில்லை, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தகுந்த தண்டனையை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து இப்போ அதிமுக நேற்று ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதில் வந்து அதிமுகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை என்று கூறுகிறார். அதாவது எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் செய்கின்ற ஒரு செல்மிஷமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இது எந்த ஒரு அரசாங்கத்தில், எந்த ஒரு நாட்டில் வந்து இது ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பொள்ளாச்சியில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னா நடைபெற்று விட்டது. அதுக்கு வந்து ஒரு 4 பேர் தான் காரணமா? இல்லை அந்த 4 பேர் தான் காரணம்னே வைத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த எஸ்பி வந்து அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிட வேண்டும்? அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமே இதுதான். அதாவது ஒரு விக்டிமுடைய பெயரை, அது குழந்தையானாலும் சரி இல்லை பெண்ணானாலும் சரி, வெளியிடக்கூடாது. சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் த லா பண்ணக்கூடாது. அது வந்து தண்டிக்கக்கூடிய குற்றம். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய பேரை வெளியிடுறதும் தண்டிக்கக்கூடிய குற்றம். நேற்று கோர்ட்டு கேட்டிருக்குதுங்க, ஏன் இந்த எஸ்பிக்கு வந்து தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, எஸ்பியை பற்றி கோர்ட்டு கேட்ட பிறகு இனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்னு நான் கருதலாம். அப்போ அந்த அளவுக்கு பொள்ளாச்சி வந்து ஒரு ரொம்ப விஷியேட்டடாக ஏதோ அரசாங்கத்தினுடைய இந்த போலீஸும் ஏதோ ஒரு சைடில் மட்டும் இதை அணுகிறதாக ஒரு எஸ்பி சொல்றாரு. இதுல அரசியலே கிடையாதுன்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அரசியல் சார்ந்தவங்களுக்கும் வந்து இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு வேற இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஆமா, அது எப்படி அவருக்கு தெரியும்? இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தானே தெரியும். 4 பேரை பிடிச்சிருக்கீங்க, 4 பேர் தான் இந்த ஆயிரக்கணக்கான வீடியோஸ்ல வெளியிட்டார்களா, இல்லை இந்த 4 பேர் ஏதோ பெரிய ஒரு தாதாசா அந்த ஊர்லன்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 4 பேரை வைத்துக்கொண்டு யாரோ செய்து கொண்டு இருந்தார்கள் இருந்தது. அடுத்ததாக எனக்கு வரும் பிரச்சனை, இதில் அரசியல் எப்போ ஆக்கப்படுதுன்னா, ஒரு பாரை வந்து அடிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 5 பசங்களை கைது பண்ணுறாங்க, அவங்கள கைது பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் செய்கிறாங்க போலீஸு. ஏன் அந்த கொந்தளிப்பினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பசங்க வந்து அதை அடிக்கிறாங்க. அப்போ அது வந்து வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லைனா அந்த டேமேஜஸ் நீங்கள் வந்து காசு கொடுத்து அது சரி பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லைனா கம்யூனிட்டி சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக ரிமாண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி சப்ஜெக்டில் இருக்காங்க அந்த பசங்க. அதே மாதிரி சபரீஷனையும் சரி நக்கீரன் கோபாலையும் சரி சம்மன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து ஆஜராகணுமாமா. அதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார் நாகராஜன் என்ன பிடிக்கவில்லை, அதில் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதில் இன்வெஸ்டிகேஷன் கூட நடத்த மாட்டானுங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பொள்ளாச்சி போலீஸும் சரி, கோயம்புத்தூர் போலீஸும் சரி, ரூரல் போலீஸும் சரி என்ன செய்கிறாங்கன்னா, இதன் விளைவாக யாரெல்லாம் இதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்றாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்ஷன்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே ரியாக்ஷன்ஸ் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது எனக்கு ரொம்ப இதுதான் போலீஸினுடைய நிலைமையா? இதுக்கு ஒரு டிஜிபி தலைதாங்க வேண்டாமா? அதே மாதிரி தான் இன்னொரு பையன் அந்த புதுக்கோட்டையில் வந்து ஒரு மாணவனை வந்து ஒரு எஸ்பி வந்து அடிக்கிறாரு, கன்னத்தில் அடிக்கிறாரு, அது பளிச்சுன்னு டிவியில எல்லாம் வருது. அப்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அநீதி நடந்து விட்டால் அந்த அநீதியை தட்டி கூட கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்டாக ரோட்டில் வந்து உட்கார்ந்து விட்டால் தமிழகத்தில் நீங்கள் வந்து சித்திரவதை செய்யப்படுவீர்கள், நீங்கள் அரசியல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் ஒரு பிரச்சனை பண்ணுவோம், நாங்கள் அடிப்போம் உங்களை. எது கேமரா இருக்குதுங்க, கேமரா இருந்து தெரிஞ்ச ஒரு எஸ்பி வந்து ஒரு பையனை வந்து அடிக்கணும், அதிகார அடக்குமுறை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அதாவது இந்த நாட்டில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய போலீஸாக மாறிவிட்டதா இந்த போலீஸு, இல்லை தமிழகத்தினுடைய போலீஸா? இந்த ஐபிஎஸ்க்கு ஏதாச்சும் மரியாதை இருக்கா? அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்று சொல்லுவோம், அதற்காக இவர்கள் வந்து ஒரு ஓத்தெடுத்து தான் உள்ளே வர்றாங்க. அந்த ஓத்து மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஏதோ அடியாளாகத்தான் செயல்பட போகிறீர்களா? இது வந்து போத் எஸ்பி கோயம்புத்தூர் ரூரல் எஸ்பி ஆனாலும் சரி, ஒரு
நாகையுடைய எஸ்பி ஆனாலும் சரி, புதுக்கோட்டையினுடைய எஸ்பி ஆனாலும் சரி, இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் அதனுடைய விளைவாக நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், நீங்கள் வந்து தூத்துக்குடி அடுத்து பாருங்களேன், 13 பேரை கொண்டுட்டாங்க. அதனுடைய இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து என்னுடைய நண்பர் இளங்கோவன் வந்து ஃப்ரண்ட் லைனில் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். அதை கூட எடுத்து பாருங்களேன். அது என்னன்னா, பின்னால் சுட்டிருக்காங்க. ஒரு 2-3 பசங்களை வந்து பின்னால் சுட்டு குண்டு இங்கிருந்து வந்து வாய் வழியாக வெடி வந்திருக்கு. ஏதோ ஓடுற பையனை சுட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு என்ன உணர்த்துறதுனால மறுபடியும் இது எடப்பாடியினுடைய போலீஸாக மாறிவிட்டது. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் போலீஸ் ஃபோர்ஸில் தேவை. இவங்க எல்லாம் தகுதியற்றவர்கள், போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறக்கே தகுதியற்றவர்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு பெண்ணை அடிக்கின்ற சம்பவமானாலும் சரி, உடுமலையிலானாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரியான கேஸில் வந்து இது வந்து ஆளுங்கட்சியிற்கு சம்மந்தமில்லை என்று சொன்னாலும் சரி, இதெல்லாம் கடைசியில் என்ன உணர்த்துறது என்றால், போலீஸ் வந்து ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகிறது. இது அரசியலாக்கப்படாமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இதில் வந்து யாரும் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஐடுவா வந்து பிப்ரவரியிலேருந்து இது ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பொள்ளாச்சியில் வந்து எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. யாராச்சும் கண்டுக்கணுமா? நக்கீரில் வந்து ஒரு வீடியோவுக்கு பிறகு தான் நாம் எல்லாருமே இதுக்கு ஒரு நோட்டீஸே பண்ணுறோம். அதன் பிறகு கனிமொழி எங்கே செல்கிறார்கள், பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அப்போது அந்த அளவுக்காச்சு அரசியலாக்கப்படாமல் நின்றிருந்தால் நிச்சயமாக இது ஒரு போராட்டமாகவே வந்திருக்காது. இதனுடைய நம்மளுடைய அந்த கான்ஷியஸை உழுக்குது இல்லையா, இந்த அளவுக்கு பெண்களை வந்து இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த பெண் வந்து கதற கேட்டுக்கொண்டிருக்கிறது, அண்ணா அண்ணான்னு கத்தி கொண்டிருக்கிறது. அப்போ கூட இவர்கள் வந்து விடுற அந்த இது கிடையாது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு இந்த கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது வாடிக்கையான ஒரு நிகழ்வாகத்தான் அங்கே கோயம்புத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது. 7 வருட காலம் என்று கூறுகிறார்கள், 200க்கும் மேற்பட்ட பெண்கள் என்று கூறுகிறார்கள். இதற்கெல்லாம் விளக்கம் வந்து அந்த ரூரல் எஸ்பி அளிக்க வேண்டும். அவரை வந்து நிச்சயமாக இடைநீக்கம் செய்ய வேண்டும், பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும், டிஎஸ்பி செய்ய வேண்டும். அந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ்க்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவங்க மக்களை பாதுகாப்பு இருக்கிறாங்களா, இல்லை அரசியல்வாதிகளை பாதுகாப்பு அதாவது ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கிறாங்களான்றது அவங்க ஃபஸ்ட்டு வெளியிட வேண்டும். இது பயங்கரமான பிரச்சனையாக நான் காண்கிறேன். நிச்சயமாக தினகரன், அது வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் தினகரன் ஹஸ் brought it up. நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுத்து அரசியலே ஆக்குங்கள் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அரசியல் ஆக்காவிட்டால் இது இனி அப்படியே வந்து தோய்ந்து போய்விடும். அதன் பிறகு வந்து நாம் கண்டுக்கவே மாட்டோம். பொள்ளாச்சியா ஒரு ஏதோ ஒரு செக்ஸ் இருந்ததுப்பா, ஒரு பிரச்சனை இருந்ததுப்பா, முடிஞ்சு விட்டது அப்படின்னு நாம் நினச்சிக்குவோம். அதுலேயே இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. கடந்த 1.5-2 வருடங்களுக்குள்ளே வந்து பொள்ளாச்சி பகுதிகளில் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் வந்து இந்த விஷயத்துக்கும் வந்து இன்டர்லிங்க் இருக்குமா அப்படின்றத கூட விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு, இந்த நிலையில் விசாரணை அதிகாரியை மாற்றணும் அப்படின்னும் கோரிக்கைகள்லாம் மக்கள்கிட்ட வலுத்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாக தான் நான் பார்க்குறேன். அது கனிமொழி அங்கே பேசினாங்க. அதாவது இப்போ கடந்த 7 வருடத்தில் என்னென்ன சூசைட் நடந்திருக்கோ அது எல்லா சூசைடு, பெண்களுடைய சூசைடு வந்து நீங்கள் எல்லாமே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் பிறகு தான் பலரும் வந்து இப்போ பிரசானாலும் சரி, பாக்கி இருக்கிறவங்களும் சரி, இதில் ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கான்னு போய் விசாரித்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு திடுக்கிடும் நம்பர் ஒன்று வருது. அந்த ரீஜனுடைய சாதாரணமாக எவ்வளோ சூசைட் நடக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாகவே அந்த கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் சூசைட் ஜாஸ்தி என்று கூறுவார்கள். பட் அப்படி இருந்தால் கூட இங்கு நடக்கின்ற அத்தனை சூசைடும் இதுக்கு ஒரு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து ஏதோ வீடியோ எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது மட்டும் கிடையாது. இவர்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி காசு வரலன்னா அது வந்து ஒவ்வொரு தளத்தில் வந்து இளைஞரத்தில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அதை வந்து யாராச்சும் பார்த்து அதன் பிறகு வந்து கேட்டாங்கன்னா, இல்லை என்றால் அது இந்த பெண்மணியை பார்த்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு வாழறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை செய்துவிட்ட இந்த 4 கிடையாது, ஒரு பெரிய கும்பலே இருக்கிறது. இந்த பெரிய கும்பலை இல்லை என்றால் எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த போலீஸ்காரருக்கு என்ன, இவங்களுக்கெல்லாம் மனைவி கிடையாதா, அம்மாக்கள் கிடையாதா, பிள்ளைகள் கிடையாதா என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான அவலம் நிகழும்போது நீங்கள் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல், அந்த பசங்களை வந்து தட்டி கேட்காமல், இல்லைன்னா அந்த பசங்களை கொண்டு வந்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 7 வருட காலமாக உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்கிறது? அப்புறம் எதுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸு? அப்படி ஒரு ஃபோர்ஸே வேண்டாமே. பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு இடத்தில் வந்து, இல்லை என்றால் பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தால் அது என்ன போலீஸ் ஃபோர்ஸாக என்ன? அது எல்லாம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தலைமை யார் இருக்காங்க, ஒரு டிஜிபி என்ற ஒரு ராஜேந்திரன் ஒன்று இருக்கும்போது
அவருக்கு தெரியாமல் இது நடக்குமா என்ற கேள்வி கூட எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன லீடர்ஷிப் கொடுக்குறீங்க இந்த ஃபோர்ஸுக்கு? இல்லை என்றால் ஒரு ஹோம் செக்ரட்டரி நிரஞ்சன் மாடி என்ன லீடர்ஷிப் கொடுக்குறாரு இந்த ஃபோர்ஸுக்கு? ஒரு முதலமைச்சர் என்ன லீடர்ஷிப் கொடுக்குறாரு இந்த ஃபோர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க உட்காந்துருக்காங்க. ஜூனில் இவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. நிரஞ்சன் மாடி 2019 ரிட்டையர் ஆக போகிறாரு. முதலமைச்சர் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. இந்த ஒரு நிலைமையில தான் எல்லாரும் வந்து இன்னைக்கு நாம் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம காந்தியன் பிரின்சிபல்ஸ் எவ்வளோ நமக்கு சேர்க்க முடியும் என்று அந்த ஒரு இதில் இருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேனே தவிர, நிச்சயமாக ஒரு பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது. அது வந்து அரசியல்வாதிகளுக்கு, ஆளும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக தான் இருக்க முடியும். நிச்சயமாக சார், உங்கள் குரல் மக்களின் குரலாகவே நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை வந்து அதிகாரப்பூர்வமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, இது முன்னாடியே அறிவித்திருக்கலாம். அதாவது திமுக வந்து டெஃபினட்டாக ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருந்தது. யார் நேச்சுரல் அலைஸ் தான். அதாவது காங்கிரஸ் ஆனாலும் சரி, காங்கிரஸ் கட்சியின் இழுபறி காரணமாக தான் இந்த போட்டியிடும் தொகுதிகளை அறிவிக்கிறதுல வந்து தாமதமாச்சு. ஆமாம், அது காங்கிரஸ் கூட நெகோசியேஷன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் முதல் கட்டமாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இவங்க எத்தனை நம்பர்லேருந்து ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வருது. அதன் பிறகு தான் இவங்களுக்கு வந்து 10 சீட் கொடுக்க வேண்டிய அந்த நெருக்கடியில் வந்து திமுக வந்து நிற்குது. அது 10 சீட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு 5 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வளர கிடையாது காங்கிரஸ். அப்படி பார்த்து விட்டால் நிச்சயமாக இது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு அதீதமான சீட்டாகத்தான் கொடுத்துருக்கிறார்கள். அது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்குறேன். எப்படி வந்து போன 2016 இது அசம்பிளி தேர்தலில் வந்து 41 சீட்டு கொடுத்து அந்த 41 சீட்டில் காங்கிரஸ் வந்து 8 சீட்டில் தான் ஜெயிக்குது. அதனால தான் ஆட்சியை வந்து இவங்க கைவிட்டார்கள். வேறு ஒரு காரணமும் கிடையாது. காங்கிரஸுக்கு இந்த அதிகமான சீட் ஒதுக்கி அந்த சீட்டுகளில் வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் செய்யாததுனால தான் 41 சீட்டில் வந்து 8 சீட்டு தான் வருகிறது. அப்போ அதே மாதிரியான ஒரு தவறு மறுபடியும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, நடந்து கொண்டிருக்கிறதா என்றதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இனி அடுத்ததாக காங்கிரஸினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் தான் அடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு திருநாவுக்கரசு இருப்பார் என்று கருதுகிறேன். அதே மாதிரி ஜோதிமணி கரூர் கொடுக்குறாங்க போல தெரியுது. அந்த மாதிரியான நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு அளவுக்காக பிடிச்சு நிற்கலாம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாகும். காங்கிரஸினுடைய கேண்டிடேட்ஸ்க்கு கன்னியாகுமரி ஒரு வேளை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு இடம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 50% வந்து திமுகவினுடைய கேண்டிடேட்ஸ் வந்து வட தமிழ்நாட்டில் தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஒரு பாமகவோ ஒரு தேமுதிகவோ வந்து அதிமுக கூட இருந்தால் கூட இவர்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால தான் 50% சீட்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்களே. வெஸ்டர்ன் ரீஜனில் வந்து ஜஸ்ட்டு பொள்ளாச்சி, சேலம், நீல்கிரிஸ், அப்புறம் வேணால் திண்டுக்கல் வேணால் அதில் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் திமுக நிற்கிறது. வெஸ்டர்ன் ரீஜனில் ஜென்ரலாகவே அவங்க கொஞ்சம் தொய்வடைந்த ஒரு இடம் தான். பொள்ளாச்சியில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பொள்ளாச்சியில் நிற்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு பிறகு பொள்ளாச்சி வந்து அவர்களுக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறார்கள். ராஜா வந்து போன தேர்தல் தோற்று விட்டார். அதுக்கு முன்னாடி தேர்தல் வந்து டெஃபினெட்லி ஒன். ஸோ அதனால் மேபி அவர் வந்து மறுபடியும் என்னுடைய அந்த ஆளுமையை தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு ரீதியில் வேணால் நீலகிரிசில் நிற்கலாம் என்று நான் கருதுகிறேன். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஒரு நல்ல ஒரு ஃபிட்டாகத்தான் வருகிறது. லெஃப்ட் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, நாகை கொடுத்துருக்கிறார்கள் சிபிஐக்கு. அது இதுமுறை அந்த ஏகேஎஸ் விஜயன் 3 முறை ஜெயிச்ச கான்ஸ்டிடுவன்சி. அதை கொடுக்குற மூலம் திமுக என்ன உணர்த்துது என்றால் we are willing to accommodate சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்காசியில் முதல் முறையாக பல வருடங்கள் ஒரே ஒரு முறை தான் திமுக நின்றுக்குன்னு நான் கருதுகிறேன். அதன் பிறகு இந்த முறை தான் ஃபஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ணது. திமுக ஜெயிக்காத சீட்டாக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க நின்றுருக்கார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சினர்ஜி இருக்க நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு அகாமடேட்டிங் ஆட்டிடியூடும் இந்த கூட்டணியில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாங்க சார். அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது உயர்நீதிமன்றத்தில். அதனால் வந்து திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் வந்து கைவிரிச்சிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இதுக்கு வந்து திமுகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆமாம், என்ன வழக்குங்க? என்ன கோர்ட் சொல்லியிருக்கா நீங்கள் தேர்தல் நடத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லை என்றால் நாங்கள் இந்த கேஸ் முடிக்கிற வரை நீங்கள் வந்து ஒன்றும் செய்யக்கூடாது, ஒரு எலக்ட்ரல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதா? ஏகே போஸை பொறுத்தவரை அவர் வந்து ஹீ இஸ் ஆல்ரெடி டெட். அப்போ ஒரு கேண்டிடேட்டுன்னு இல்லை என்றால் ஒரு வேட்பாளனுடைய மரணத்துக்கு பிறகு வந்து அந்த கேஸ் இன்ஃப்ராக்டிவ்ஸ் ஆகிடுது. அவரே கிடையாது. அதன் பிறகு அந்த கேஸ் நடத்திட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அது போட்டது வந்து எலெக்ஷன் பெட்டிஷன். அதனால் எலெக்ஷன் பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கெசட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பித்து பல இது பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அது வித்ட்ரா பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆயிரும். அதனால தான் திமுக காரர்கள் சொல்கிறார்கள் அது வித்ட்ரா பண்ணாமல் இருக்கிறோன்ட்டு. அப்போது இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு தடையும் கிடையாது.
தேர்தல் ஆணையம் தான் ஒரு தடையாக இருக்கே தவிர பாக்கி யாருமே தடையாக கிடையாதுன்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார். சார், அடுத்த செய்தியாக பார்க்க போகிறது வந்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை செயலாளர் தீபா அவர்கள் வந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து அதிமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், கூட்டணியில் வந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடிவாக செயல்படாததுனால நாங்கள் வந்து தனித்து போட்டியிட நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? இதெல்லாம் பேசுனுங்களா? 39 தொகுதிகளில் தனித்து நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் பாருங்க, வந்து தொண்டர்களின் விருப்பம் காரணமாக வேட்பு மனு நாங்கள் வாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு பெரிய நியூஸ் தான். தொண்டர்களுக்காக தெரியாது, பெரிய நியூஸ் தான். அதாவது 39 தொகுதிகளும் தனியாக போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்கே நகர் தேர்தலில் வந்து இவங்க போட்டியிடுறாங்க. அதில் வந்து அஃப்கோர்ஸ் தோல்வி அடைகிறாங்க. அதிலிருந்து இது வரையான காலகட்டத்தில் வந்து அவங்க என்ன ஒரு பெருசாக மக்களுக்கு செய்துட்டார்கள், இல்லை என்றால் மக்கள் பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய கருத்து, இல்லை என்றால் ஒரு போராட்டம் நடத்தினாலும் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. வீட்டை தான் உட்காந்துருந்தாங்க. இப்போ பொள்ளாச்சி பிரச்சனைகள் கூட பொள்ளாச்சி போனதாக கூட எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து திடீரென்று வந்து நான் வந்து 39 தொகுதியிலும் போட்டியிடுறேன்னு சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம தேர்தலிலே பார்த்துக்கொள்வோம். பிஜேபிக்கும் இவங்களுக்கும் நோட்டாவுக்கும் பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். சார், அடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு துணை போனால் கல்லூரி கல்வி இயக்குனருக்கு காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சிறப்புரை நிறுத்தினார். அந்த நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்டும் பண்ணியிருந்தார். அது பெரும் அளவில் பேசப்பட்டது. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரோல் ஆகிட்டே இருந்தது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு டெக்னிக்காலிட்டி தான் நான் கருதுகிறேன். அதாவது எப்படி நீங்கள் வந்து ஒரு கல்லூரி வளாகத்தில் வந்து நடத்த முடியும்? ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய மாடல் கோடு வந்து விட்டது. அதன் பிறகு நீங்கள் எப்படி கல்லூரி வளாகத்தில் நடத்த முடியும் என்று கேட்கிறார்கள். இது கல்லூரி வளாகம் மட்டும் இல்லை, அவர்களுடைய இருப்பிடம் கூட, அந்த சிஸ்டர்ஸ்னுடைய இருப்பிடம் கூட. அப்போ அந்த ஒரு இதில் வந்து இந்த டெக்னிக்காலிட்டி அந்த டெக்னிக்காலிட்டியில் அடிபட்டு போகுன்னு தான் நான் கருதுகிறேன். அப்போ அது ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஸ்டெல்லா மேரிஸ் இல்லை, அதுக்கும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி வந்து தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு இல்லையா? இவங்க கேட்குற கேள்வி தான். டெக்னிக்கல் எஜுகேஷன், ஐ மீன் காலேஜ் எஜுகேஷன் டைரக்டரேட் கேட்குறது வந்து மாடல் கோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு அரசியல்வாதிகளை வந்து உள்ள விடலாம்னு கேட்குறாங்க. அதற்கு இவங்க வந்து பதில் அளிக்க வேண்டும். அதற்கு வந்து அதன் மேலே வந்து அடுத்த இது வரும், அவங்களுடைய நோட்டீஸ் வரும். அந்த மாதிரி போய்கொண்டிருக்கும். இது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக இது தேவையில்லாத ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எப்படி இருந்தாலும் வந்து எடப்பாடி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர் பண்ணியிருக்கலாம். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதை தவிர வேறொரு காரணங்கள் இல்லை. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இவ்வளோ பெண்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து, அதாவது நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம் அந்த மனிதர், அவர் வந்து பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியதாக தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு கமல் ஆனாலும் சரி, யார் வந்து காலேஜுக்கு சென்று அந்த பசங்கள் கூட ஈடுபடுகிறார்களோ இல்லை என்கேஜ் பண்ணுறார்களோ நிச்சயமாக வரவேற்கக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். அது யாரானாலும் சரி, இதை வந்து இதுக்கு நம்ம ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. ஆமாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அது பர்டிகுலராக வந்து ஒரு மாணவி கேட்ட கேள்வி கூட வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருந்தது. என்னன்னா, ஊழல் குறித்து பேசுறீங்க, வாட் அபவுட் ராபர்ட் வதேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை எப்படி கவனிக்கிறீங்க? இல்லை, அவர் மிக தெளிவாக அதுக்கு பதில் அளித்திருக்கிறாரு. ராபர்ட் வதேராவில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் பிரிமோஃபேசி கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அவர். அதாவது ஒரு ஜேபிசி வந்து வேண்டான்னு சொல்லிட்டார். ரஃபேல் ஊழலில் வந்து ஜேபிசி கூடாது, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. சிபிஐயே வந்து இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. டைரக்டரை வந்து மாற்றுறாங்க, அடுத்த டெப்டி டைரக்டரை வந்து டைரக்டர் ஆக்குறாங்க. இந்த மாதிரியான பல சில்மிஷங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ ஆக மொத்தம் வந்து இந்த ரஃபாலே ஊழலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூடாது என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு व्यक्तिன்னு பார்க்குறது நரேந்திர மோடியுடைய அரசாங்கமாக தான் இருக்கிறது, நரேந்திர மோடியாக தான் இருக்கிறார். அப்போ அதைத்தான் இவர் உணர்த்துகிறார். யாரை வேணால் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, முகாந்திரம் இருந்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நாங்கள் கேட்குறோம் ரஃபேலில் ஊழல் இருக்குன்னு கேட்குறோம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் எதிர்கட்சியில் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எல்லா இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரனுடைய கேஸில் கூட அதுதான் நடந்தது. அதாவது இவர் வந்து லஞ்சம் கொடுத்தாராமா, யாருக்கு கொடுத்தாருன்னு 2 வருஷ காலமாகுது, இன்னும் தெரியல நமக்கு. தேர்தல் ஆணையத்தில் லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெற பார்த்தான்னு சொல்லிட்டு 38 நாள் வந்து இவரை ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் யாருக்கு கொடுத்ததுன்னு இன்னும் தெரியல. இது என்ன ஒரு அரசாங்கம், இது என்ன டெல்லி போலீஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாம் அரசியல் நோக்கத்தோட பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன்.
நிச்சயமாக சார், அடுத்த சில நொடிகளில் இருக்கும். நம்ம கருத்துக்களை வந்து சுருக்கமாக முடிச்சலாம். நியூசிலாந்தில் கிறிஸ்ட் சர்ச் நகரில் வந்து 2 மசூதிகளில் வந்து மர்ம நபர்கள் புகுந்து துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. இதில் வந்து 40 பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி இல்லை, பெரும் வருத்தக்கூடிய சம்பவம். ஒயிட் சூப்பரமிஸ்டாக ஒரு நபர் தான் செய்திருக்கிறார். அவருடைய அந்த இதில் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி வச்சிருக்கிறார். அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் கூட வருது. டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறாரோ அது வந்து எந்த அளவுக்கு ஒயிட் ஆளுகள் மத்தியில் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. அதாவது எங்கெங்கே வந்து இந்த ஹேட் மாங்கரிங் நடக்குதோ அதன் விளைவாக அதில் வந்து வீழ்கின்ற மக்களினுடைய ஒரு மனநிலையினுடைய பிரதிபலனமாகத்தான் இதை பார்க்கிறேன். இது இந்தியாவிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. வெக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் வந்து நம்மளுடைய ரிலீஜனை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவும் நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக சார், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி. அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.